இவரெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் விஜயகாந்த் நண்பர் எல்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அவரை இந்த கைத்தட்டுக்கு சொந்தக்காரர் வந்து தினா அண்ணன், வில்லன் நடிகர் தினா அண்ணன். அவரும் மோகன் 2 பேர் தான் இவரை தேடி கண்டுபிடிச்சு இவர் வந்து வச்சிருந்தாங்க. நான் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணேன். அவங்க டிரைவர் இவர் தான் அவர் எல்லாம் டேக் கேர் பண்ணிட்டாரு. இப்போ ஹி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நான் அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இமீடியட்டா நான் இவருக்கு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அவர் வந்து நல்லா தூங்கல, நல்லா சாப்பிடல, அவர் பைத்தியம் இல்லை, அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கணும், போட நல்ல ட்ரெஸ் இல்லை, அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஃபோன் இல்லை அப்படின்னாரு. இமீடியட்டா நான் என்னோட பட்ஜெட் ஒரு சிறிய ஃபோன் வாங்கலாம் பார்த்தேன். பட் காண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் பண்ணாரு. அதனால வந்து இவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் நேற்று ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாச்சு. தங்குறதுக்கு இப்போ இடம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்தை நேற்று டைரக்டர்கிட்ட பேசினேன். உடனே கூப்பிடுவாங்கன்னாரு. இன்னைக்கே அவர் நடிக்க போறாரு. அந்த டைரக்டருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அடுத்ததான் நான் சூறாவளி அப்படின்னு ஒரு படம் பண்றேன். அந்த படத்துல வந்து நான் டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், ஏதோ என்னால முடிஞ்சு சொன்னேன். அவர் உடனே சரி அப்படின்னு நீங்க உடனே பண்ணிருங்க. அவரை 9ஆம் தேதி படம் ஸ்டார்ட் ஆகுது இதுல ஏனாவரத்துல. இவர் உடனே கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் திருப்பி தினா அண்ணனை தொடர்பு கொண்டப்ப, சாய் தினா அண்ணன், இந்த ராஜாராணி எந்திரனெல்லாம் பண்ணிருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவரை. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இல்லடா அவன் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகல, நீங்க போய் டெஸ்ட் பண்ண அப்படின்னாங்க. அப்போ ஒரு டாக்டரையும் வச்சு ட்ரை பண்ணோம். இவர் வந்து ஒரு சிறிய ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இவர் வந்து கம்ப்ளீட்டா வருவாருன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு சிறிய முன்தொகையை எங்கள் சூறாவளி டீம்ல வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதோட தொகை வந்து சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ மன்சூரியன் சார், எங்கள் குருநாதர் ஆரியன் இருக்காங்க. எப்பயுமே நான் ஆரியனோட சீசன், அதனால மைக்கு பிடிச்சா நான் பேசிட்டே தான் இருப்பேன் அந்த மாதிரி. அவங்க 2 பேரும் தலைமையில இப்ப சமீபத்தில் வெற்றி பெற்ற குழுவா இருக்காங்க. அவங்க ஒரு சிறிய உதவித்தொகை தான், பட் அது ஆர்வமா கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட சிறிய தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ். நன்றி.